வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஆகஸ்ட் 31 மதியம் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. இதில் மழைப்பொழிவை மொத்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை நிலவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் கரூர் பரமத்தில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. கரூர் பரமத்தில். சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அப்படின்னு சொல்லி 31/8/2025 இன்னைக்கு எங்க மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி வானிலை அறிக்கை, இன்னைக்கு எப்படி நிலவும் தமிழ்நாட்டின் வானிலைன்னு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல, அறிக்கையை மட்டும் கேட்டுக்குங்க. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய அறிக்கை. அப்புறம் 1ஆம் தேதி நாளை எங்க மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமான மழை வரை இருக்கக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய ஆய்வறிக்கை. அடுத்தபடியா 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் மட்டும். ரைட்டா? ரைட். அடுத்தது அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கு 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி புதுவை மற்றும் தமிழ்நாடு காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள் 2 முதல் 3 டிகிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2லேருந்து 3 டிகிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில். அதாவது வழக்கமாக இருப்பதை விட 2லேருந்து 3 டிகிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்சியஸில். இயல்பில் இருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. சரி, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்று 31ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 33 டிகிரி ஒட்டி இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். நாளை எப்படி சென்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34லேருந்து 35 டிகிரியை ஒட்டி இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். இதான் சொல்லியிருக்காங்க. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் 31ஆம் தேதி குறிப்பாக தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது. 1ஆம் தேதி என்ன இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள
தென்மேற்கு கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியிலையும் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதியும் இதே தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும், அதே தான் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து 4ஆம் தேதி வரைக்கும் காற்று எச்சரிக்கை இருக்குது. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. அப்புறம் வங்கக்கடல் பகுதி ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40லேருந்து 50 கிலோமீட்டரும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும். அங்கேயும் அதே தான். ஆக ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் 50லேருந்து 40லேருந்து 50 இடையிடையே 60ஆகவும் ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி ஆந்திர கரையோரம் காற்றோட வேகம் கூடும். ஒட்டுமொத்த அந்தமான் வரைக்குமே காற்றோட வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2ஆம் தேதி ஒடிசா ஆந்திர கடலோரம், ஒடிசாவும் சேர்த்துருக்காங்க. அதில் ஒடிசா ஆந்திர கடலோரம், அந்தமான் கடலோரம், தெற்கு வங்க கடல் எல்லாமே. 3ஆம் தேதியும் ஒடிசா ஆந்திர பிரதேச கடலோரம் எல்லாமே 50லேருந்து 60, 40லேருந்து 50 இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதியும் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேச கடலோரம் தான் சொல்லியிருக்காங்க. அரபிக்கடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரபிக்கடலுக்கு 31ஆம் தேதி மத்திய மேற்கு அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு அரபிக்கடல், மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலையும் சூறாவளி காற்று மணிக்கு 45 55 இடையில 60 கிலோமீட்டர். அரபிக்கடலுக்கும் அதே தான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 30 முக்கடலிலும் காற்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் 4 நாளாக ஒவ்வொரு தேதியை போட்டு அதே தான் சொல்லியிருக்காங்க. அரபிக்கடலையும் 4ஆம் தேதி வரைக்கும். ஆக மேலே குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு 2% தான் கூடுதலாக பெஞ்சிருக்கு. சராசரிக்கு 2% தான் கூடுதலாக பெஞ்சிருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 196 மில்லிமீட்டருக்கு 203 மில்லிமீட்டர் கூடுதலாக பெஞ்சிருக்கு. அதாவது 203 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 4% கூடுதல். செங்கல்பட்டு மாவட்டம் 274 மில்லிமீட்டர் பெய்யணும், 235 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 14% குறைவு. சென்னையில் 305 பெய்யணும், 376 பெஞ்சிருக்கு, 23% கூடுதல். கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் 561 பெய்யணும், 851 பெஞ்சு 52% கூடுதல். கடலூருக்கு 227 பெய்யணும், 255 பெஞ்சிருக்கு, 12% கூடுதல். தருமபுரி மாவட்டம் 220 பெய்யணும், 163 தான் பெஞ்சிருக்கு, 26% பற்றாக்குறை. திண்டுக்கல் மாவட்டம் 164 பெய்யணும், 73 தான் பெஞ்சிருக்கு, 55% பற்றாக்குறை. ஈரோடு மாவட்டம் 155 பெய்யணும், 109 பெஞ்சிருக்கு, 30% பற்றாக்குறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 249 பெய்யணும், 183 தான் பெஞ்சிருக்கு, 26% பற்றாக்குறை. கன்னியாகுமரி மாவட்டம் 370 பெய்யணும், 337 பெஞ்சிருக்கு, 9% பற்றாக்குறை. காஞ்சிபுரம் மாவட்டம் 317 பெய்யணும், 298 பெஞ்சிருக்கு, 6% பற்றாக்குறை. காரைக்கால் 189 பெய்யணும், 233 பெஞ்சிருக்கு, 23% கூடுதல். கரூர் 98 பெய்யணும், 48 தான் பெஞ்சிருக்கு, 51% பற்றாக்குறை. கிருஷ்ணகிரி 204 பெய்யணும், 157 தான் பெஞ்சிருக்கு, 23% பற்றாக்குறை. மதுரை 172 பெய்யணும், 112 தான் பெஞ்சிருக்கு, 31% பற்றாக்குறை. மயிலாடுதுறை 191 பெய்யணும், 284 பெஞ்சிருக்கு, 49% அதிகம். நாகப்பட்டினம் 156 பெய்யணும், 111 தான் பெஞ்சிருக்கு, 29% பற்றாக்குறை. நாமக்கல் 197 பெய்யணும், 125 பெஞ்சிருக்கு, 36% பற்றாக்குறை. நீலகிரி 661 பெய்யணும், 818 பெஞ்சிருக்கு, 23% கூடுதல். பெரம்பலூர் 166 பெய்யணும், 174 பெஞ்சிருக்கு, 12% கூடுதல். புதுச்சேரி 258 பெய்யணும், 323 பெஞ்சிருக்கு, 25% கூடுதல். புதுக்கோட்டை 186 பெய்யணும், 166 தான் பெஞ்சிருக்கு, 10% பற்றாக்குறை. ராமநாதபுரம் 73 பெய்யணும், 46 தான் பெஞ்சிருக்கு, 37% பற்றாக்குறை. ராணிப்பேட்டை 304 பெய்யணும், 425 பெஞ்சிருக்கு, 40% கூடுதல். சேலம் 252 பெய்யணும், 202 தான் பெஞ்சிருக்கு, 20% பற்றாக்குறை. சிவகங்கை 207 பெய்யணும், 198 தான் பெஞ்சிருக்கு, 4% குறைவு. தென்காசி 124 தான் பெய்யணும், 233 பெஞ்சிருக்கு, 88% கூடுதல் தென்காசியில். அடுத்தபடியாக தஞ்சாவூர் 190 பெய்யணும், 193 பெஞ்சிருக்கு, 2% கூடுதல். தேனி 140 பெய்யணும், 197 பெஞ்சிருக்கு, 41% கூடுதல். திருநெல்வேலி 56 தான் பெய்யணும், ஆனால் 245 பெஞ்சிருக்கு, 56 5.5 சென்டிமீட்டர் தான் பெய்யணும், 245 பெஞ்சிருக்கு,
333% கூடுதல். 267 தான் பெய்யணும் திருப்பத்தூரில், 312 பெஞ்சிருக்கு, 17% கூடுதல். திருப்பூர் மாவட்டம் 75 பெய்யணும், 34 தான் பெஞ்சிருக்கு, 55% குறைவு. திருவள்ளூர் மாவட்டம் 314 பெய்யணும், 451 பெஞ்சிருக்கு, 44% கூடுதல். திருவண்ணாமலை மாவட்டம் 285 பெய்யணும், 308 பெஞ்சிருக்கு, 8% கூடுதல். திருவாரூர் மாவட்டம் 184 பெய்யணும், 200 பெஞ்சிருக்கு, 8% கூடுதல். தூத்துக்குடி மாவட்டம் 32 மில்லிமீட்டர் பெய்யணும், 8 மில்லிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு, 73% பற்றாக்குறை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 151 பெய்யணும், 88 தான் பெஞ்சிருக்கு, 41% பற்றாக்குறை. வேலூர் மாவட்டம் 279 பெய்யணும், 352 பெஞ்சிருக்கு, 26% கூடுதல். விழுப்புரம் மாவட்டம் 265 மில்லிமீட்டர் பெய்யணும், 241 தான் பெஞ்சிருக்கு, 9% குறைவு. விருதுநகர் மாவட்டம் 106 பெய்யணும், 53 தான் பெஞ்சிருக்கு, 50% பற்றாக்குறை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 209 மில்லிமீட்டர் பெய்யணும், 214 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 2% கூடுதல் மழை. இந்த பற்றாக்குறையெல்லாம் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கொண்டு போகும். அக்டோபர் 15க்குள்ளே தென்மேற்கு, அதாவது இந்த செப்டம்பர் 30ஓட தென்மேற்கு பருவமழை புண்ணியவரம் முடிஞ்சிடும். ஆகவே இந்த மாதம் இந்த 15லேருந்து இந்த இறுதிப்பட்ட 15 நாள் கொஞ்சம் நல்ல மழை தரும். அதில் எல்லாம் சராசரி கூடுதல் கொண்டு வந்துடும். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரும். ஆனால் புள்ளி உரம் செப்டம்பர் 30ஓட முடிச்சிருவாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை புள்ளி உரமாக மாறிடும். அக்டோபர் மாதம் 15 நாளைக்கு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் ஆனால் அந்த மழையெல்லாம் வடகிழக்கு பருவமழை கணக்கில் வந்துடும். அக்டோபர் 1 அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் வந்துடும். ஆனால் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரை தொடரும். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. நன்றி.